நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக இருக்கும் பொழுது சென்னையை சிங்கார சென்னை ஆக்குவன்னார். அதே மாதிரி சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவர் மேயராக இருந்து துணை முதல்வராக இருந்து இப்போ முதல்வராக வந்திருக்கிறார். ஆனால் கூவமாகவே தான் இருக்கிறது. கூவத்துக்குள்ளே நீங்கள் போட்டதாக சொன்ன 500 கோடி ரூபா கடலில், அதாவது அந்த கூவத்துக்குள்ளேயே கரைஞ்சி போனதாக தான் இருக்குது. கூவம் ஆற்ற சீர்திருக்கணும்னா ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வேணும், ஒரு பெரிய டெடிகேஷன் வேணும். எந்தவித சார்பு நிலையும் இல்லாமல் அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்ற வேண்டும். முதல்ல கூவத்தை சர்வே எடுக்கணும். எது கூவம், எவ்வளோ பெரிய ஆறு கற்றுக்கணும். நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்ட்டிருந்து குஜராத்தில் சபர்மதி ஆறு இதே மாதிரி கூவம் மாதிரி தான் அந்த ஆறு மூழ்கி போயிருந்தது, ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த ஆற்றை எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி ஒரு பெரிய அந்த கட்டுமான பணிகள்லாம் செஞ்சு தண்ணி கலக்கிறது இது எல்லாத்தையும் நிறுத்தி இன்றைக்கு அந்த சபர்மதி ஆறு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவாதார ஆறாக அகமதாபாத் நகருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி எந்தவித ஒரு படிப்பினையும் அல்லது எந்த ஒரு ஸ்டடியும் பண்ணாமல் நாங்கள் கூவத்தை சீரமைக்கிறோன்ட்டு இங்கே போய் இருக்கிற நீங்கள் 500 கோடி ரூபா அதில் என்ன வேலை நடந்திருக்கு? அதனால தான் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கிறார். 500 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்ட்டு. நானும் கேட்குறேன், வெள்ளை அறிக்கை கொடுங்க. சும்மா நான் கூவத்தை சீரமைக்கிறேன்ற கதை இல்லாமல் கூவத்தில் உண்மையான கூவத்தை சீரமைக்கணும்னு இந்த அரசாங்கம் முடிவு பண்ணால் ஒரு நல்ல ஸ்டடி பண்ணணும். போய் பார்த்துட்டு வாங்க, குஜராத்தை போய் பார்த்துட்டு வாங்க. நீர்நிலைகள் அங்கே எவ்வளோ பிரமாதமாக உலகத்தரத்தில் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. குஜராத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அரசியலை மறந்துட்டு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிற மாநிலத்தில் போய் அதை பார்த்துட்டு அந்த படிப்பினை எடுத்துகிட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்பது தான் என்னுடைய இது. எந்த அதிபர்கள் வந்தாலும் கூட அது அந்த நாட்டினுடைய சமாச்சாரம். நம்மளுடைய மீனவர்கள் விஷயங்களாகட்டும், நம்மளுடைய தமிழ்நாடு அல்லது நம்மளுடைய பாரதத்தினுடைய விஷயங்களாகட்டும், அதில் நாம் நம்மளுடைய நாட்டினுடைய இதை நாம் எந்த நேரத்துலையுமே ஒரு நல்ல சுமூகமான உறவை தான் நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாம் தொடர்ந்து மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். நேற்று கூட நான் ஒரு விளக்கமான ப்ரெஸ் மீட்டில் கூட நான் எவ்வளோ நம்ம மீனவர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். மீனவர்களுடைய மறுவாழ்வுக்கு, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, மீனவர்களை மாற்றுத் தொழிலை ஈடுபடுத்துவதற்கு, மீனவர்களை ஆழ்பிடியில் போய் மீன் பிடிப்பதற்கு, அதே போல் மீனவர்கள் அந்த கருவி, ஜிபிஎஸ் கருவி, இப்போ இந்த எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்கான இந்த கருவி கூட நம்ம எல்லா மீனவர்களுக்கும் பொறுத்தவருக்கு 1 லட்சம் போட்டுகளுக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த கருவியை நாம் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 17 கோடி ரூபா நிதியும் இதுக்காக கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த மீனவர்கள் பிரச்சனை என்பது அனைவரும் சேர்ந்து இது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நாம் பல சாதகமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மீனவர்கள் கைது செய்யும்போது உடனடியாக தலையிட்டு நாம் அங்கிருந்து அவர்களை கூட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு பெரிய ட்ராமாண்ணா. இது ஒரு பெரிய ஒரு திட்டமிட்டு முதலமைச்சர் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நாடகம். ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு 17 நாட்கள் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து எதிர்பார்த்த முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. மாறாக இங்கே வந்தால் மக்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா 17 நாட்கள், ஒரு நாள் 2 நாளில் 17 நாட்கள் பல நிறுவனங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிற நிறுவனங்கள் தான். அந்த நிறுவனங்களினுடைய முதலீடு இங்கேருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து அவங்கள கூப்பிட்டு இங்கே ஒப்பந்தம் போட்டிருக்க முடியும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 17 நாட்கள் வெளிநாடு போனார்கள். அந்த முதலீடை பற்றி மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் கூட இப்போ யாருமே அந்த முதலீடை பற்றி பேசுகிறதில்ல, யாருமே அந்த முதலீடை பற்றி கேள்வி கேட்குறதில்ல. அந்த முதலீட்டிலிருந்து அந்த சுற்றுப்பயணத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் தான் இந்த நாடகம்.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் தொடர்ந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர் கொலை வழக்கு குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் வந்து தமிழக அரசு சட்ட ஒழுங்கு ஏற்படுத்துகிறதா இருக்கு. நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருந்தால்தானே. சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் வந்த கடந்த 3 வருடமாக எங்கே பார்த்தாலும் கொலைகள். அந்த கொலைகளில் சரியான விசாரணை கிடையாது, சரியான கைதுகள் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையில் இன்று வரலும் கொலையாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. அதே போல் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது. ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.